இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. ஒன்று பிளைன் நூடுல்ஸ், இன்னொன்று வெஜிடபிள் போட்ட நூடுல்ஸ். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ஒரு பேனில் நம்ம நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்குவோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த நூடுல்ஸுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். இறால் வச்சுருக்கிறேன், 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், காரத்துக்கு தகுந்தது மாதிரி. இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாவை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சூடு வந்த பிறகு நம்ம இந்த நூடுல்ஸை போட்டுக்குவோம். இப்போ போட்டிருக்கிற நூடுல்ஸோட அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்றது மாதிரி உள்ளது. நோன்பு திறக்கிறதுக்கு செய்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 6-7 பேர் இதை சாப்பிட்றலாம். தனியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா இது கொதி வந்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். சில பேர் இந்த நூடுல்ஸை அப்படியே உங்களுக்கு தண்ணி வச்சு காய்கறியோடு சேர்த்து அப்படியே செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்படி செய்யாதீங்க. செய்யும்போது தூசி அழுக்கு எல்லாம் நிறையா இருக்கும் அந்த நூடுல்ஸில். இப்போ இந்த நூடுல்ஸை வடிகட்டின பிறகு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதை லேசாக குலுக்கி விட்டு எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதிகமாக எண்ணெய் ஊற்றவானா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு பிறகு இன்னொரு முறை நம்ம எண்ணெய் ஊற்றுன்னு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போதுமே நூடுல்ஸுக்கு நம்ம கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணி வைக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டுக்குவோம். நம்ம இதில் தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் நீங்கள் தனியாக தக்காளி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தனியாக நீங்கள் இறால் போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா இதை கிண்டி விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு முட்டையை நான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தது மாதிரி, நூடுல்ஸுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் முட்டையை கொஞ்சம் கூடவாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை லேசாக இந்த மாதிரி நம்ம நல்லா வெந்து வர்ற வரைக்கும் கொத்தி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம கிண்டி எடுத்துருவோம். இந்த நூடுல்ஸுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாசனைக்கு கரம் மசாலா மட்டும் நம்ம இதில் சேர்க்குறோம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம லேசாக கிண்டிக்குவோம். இதுக்கு பிறகு நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துருவோம். நூடுல்ஸு வடித்து வச்சுட்டு உடனே சேர்த்தோம்னா நமக்கு பொலன்னு உதிரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் நமக்கு. ஆனாலும் இது நம்ம பச்சை தண்ணி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பொலன்னு ஆகிடும். எப்போதுமே நூடுல்ஸ் செய்யும்போது நம்ம வேக வைக்கிறதுக்கு நூடுல்ஸை நல்லா உங்களுக்கு வேக வச்சிடாதீங்க. ஒரு 3/4 பதம் வேக வச்சா போதும். இப்போ லாஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்து ஊற்றிக்கங்க. இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் முக்கியமாக நம்ம சோயா சாஸ் இதில் ஊற்றுனேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த நூடுல்ஸு நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு கடையில் வாங்குறது மாதிரியே பொலன்னு உதிரியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாங்க வெஜிடபிள் போட்ட நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கும் ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளியும் 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம், 1 குடமிளகா, 1 கேரட் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா போட வேண்டியில. நம்ம இப்போ தண்ணி சூடு வந்த பிறகு இப்போ நம்ம நூடுல்ஸை இதில் போட்டுக்குவோம். இந்த நூடுல்ஸும் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள அளவு தான் இது. இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு நல்லா வெந்த பிறகு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். நல்லா வடிகட்டி இன்னொரு தடவை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே அடைஞ்சி போகாமல் இருக்கும். 4 பதம் நூடுல்ஸ் வெந்த பிறகு வடிகட்டிட்டு அதுக்கு மேலே பச்சை தண்ணியை ஊற்றிருங்க. இப்போ அடுத்ததாக பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெயில் இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை இதுக்கு சேர்த்துக்குவோம்.
பூண்டு தான் இதுக்கு நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பூண்டு இந்த கலர் ஆகுற வரைக்கும் நீங்கள் இதை எண்ணெயில் வறுத்துக்கங்க. இது கூடவே நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். நூடுல்ஸுக்கு எப்போதுமே வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்குன்னு நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் போடுற நூடுல்ஸ் தகுந்தது மாதிரி முட்டையை நீங்கள் இன்னும் கூடுதலாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை இந்த மாதிரி கொத்தி அது கூடவே நம்ம இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். முட்டையை நீங்கள் தனியாக ஒரு பேனில் கொத்தி சேர்க்குறதா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்காம செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நூடுல்ஸு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்குவோம். நூடுல்ஸுக்கே முக்கியமாக கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸ் இது மட்டும்தான் தேவைப்படும். இந்த 3மே இருந்தால் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லை, அதனால் இந்த 2 காய்கறியை மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் இதில் தக்காளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கங்க. இந்த காயெலாம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் அடுப்பை நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இந்த நூடுல்ஸு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் அடுப்பை நீங்கள் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இது ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன், கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. வேறு எந்த மசாலாவும் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டியல. இன்னும் இந்த நூடுல்ஸை டேஸ்ட்டாக வாசமாக மாற்றுறதுக்கு கோழி பொரிச்சது இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. இல்லைன்னா பரவாயில்ல, தாராளமாக நம்ம முட்டை மட்டும் போட்டோம் செய்யலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடையில் செய்கிறத விட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்க்குறேன். சோயா சாஸ் கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. அப்போ தான் நீங்கள் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சூப்பராக இந்த நூடுல்ஸை நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுக்கங்க. நம்ம வீட்டில் சின்னவங்க பெரியவங்க இப்படி நோன்பு வச்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்தது மாதிரி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. நம்ம எது செஞ்சாலும் இந்த மாதம் நமக்கு தர்மம் தான். ரோட்டில் கிடக்கிற ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ நம்ம நகர்த்தி அந்த பக்கம் தூர போட்டோம்னாலும் அதுவும் நமக்கு தர்மம் தான். மனைவியோட வாயில் ஒரு வாய் சோறு ஊட்டினாலும் அதுவும் நமக்கு தர்மம் தான். நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம ஒரு பாக்கெட் பிஸ்கட்டோ சாக்லேட்டோ வாங்கி வந்து கொடுத்தாலும் அதுவும் நம்ம செய்கிற தர்மத்தில் தான் சேரும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கங்க அப்படிங்கிறது நம்ம நபியோட வாக்கு. அதனால் இந்த மாதத்தில் எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ அவ்வளவு தர்மம் செய்வோம். இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?